லக்ஷ்மி, வா லக்ஷ்மி. வாங்கம்மா. எங்கே என் மருமகளை காணோம்? அதோ அந்த பக்கம் நின்று துணி பார்த்துன்னு இருக்காளுங்க பானுமா. சரி சரி இருக்கட்டும், அவ்வளோ அவசரம் துணி பார்க்கறதுக்கு. பொண்ணு பசங்க இல்லையா, துணி மேலே ஆசை இல்லாமல் இருக்குமா? கரெக்டாக சொன்னீங்கம்மா. லக்ஷ்மி, இது என்னோட தங்கச்சி இந்து. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, அப்போவே நினச்சேன். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தான் பொண்ணுக்கு அம்மாவா? இப்படி தான் இன்றைக்கே பேசி எங்கள் அக்கா கிட்ட சம்மந்தம் பிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. இந்து, இங்கே பாரு, இப்படி குத்தி பேசுறது இதெல்லாம் பண்ணாத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவங்க எல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு நான் சிரித்து பேசின்னு இருக்கேன். இதோட நிறுத்திக்கோ. லக்ஷ்மி, நீ தப்பாக நினச்சிக்காத. அவள் அப்படி தான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்டுருவா. பரவாயில்லம்மா, என்ன இருந்தாலும் நீங்கள் பெரிய இடம், அதுவும் பையன் விடு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டு தானே ஆகணும். லக்ஷ்மி, அப்போ நீ என்னை எந்த மாதிரி தான் இடம் போட்டு வச்சிருக்கியா? பெரிய இடம் பையன் வீடுன்னு நான் உங்களை தரக்குறைவாக பேசுவேன்னு? ஐயோ இல்லைம்மா, நான் இருக்கிறதே சொன்னேன். சரி சரி, பேச்சு எதுக்கு? துணி எடுக்க வந்தோம், அதை சந்தோஷமாக எடுக்க போகலாமே. ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி மனக்கசப்பெல்லாம் வேண்டாம். சரி வாங்க போகலாம். அம்மா, கொஞ்சம் அந்த பக்கம் வா நீ. மாமா, சவிதா, வா வா, உள்ள வா. ச்சே, உங்க கூட நான் பேசக்கூடாதுன்னு நினச்சின்னு இருந்தேன். வேற வழி இல்லை. அட்லீஸ்ட் உங்களை திட்டிட்டேன்னா போகலாம், அப்போதான் எனக்கு சமாதானம் ஆகும்னு வந்தேன். என்ன திட்டணுமா? எதுக்கு திட்டணும்? ஆக்சுவலி நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சேன். பட் உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால சைலண்ட் ஆகிட்டேன். அட் எனி காஸ்ட் நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சின்னு இருந்தேன். ஏன், என்னாச்சு? என்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் சவிதா இவ்வளவு கோவமா இருக்கேன்? என் மேல என்ன கோவம்? என்ன கோவமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே. ஹே, கூல் கூல். ஏன் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கோவம் உடம்புக்கு ஆகாதுமா. போதும் போதும், உங்க ஜோக்கெல்லாம் இப்போ ரசிக்கிற மூட்ல நான் இல்லை. ஆமா, நீங்க எங்க ஐஷு அக்காவை தானே பொண்ணு பார்க்க வந்தது? அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தது. அப்புறமா எப்படி சடனா கவிதா உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டா? நீங்க கவிதாவை லவ் பண்றீங்களா? சவிதா, நீ சின்ன பொண்ணு, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. என்ன புரியாது? உங்களுக்கு தான் புரியல என் கவிதா அக்கா எப்படின்னு. அவ ஆசைப்பட்டது எதுனாலும் சரி, அதை அவ அடையாம விடவே மாட்டா. அதுலேயும் முக்கியமா ஐஷு அக்கா என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் அவளுக்கு வேணும். இப்போ கூட நான் 100% சொல்கிறேன், அவள் உங்கள் மேலே ஆசைப்பட்டெல்லாம் உங்களை லவ் பண்ணல. ஐஷு அக்காவுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாது, அவளோட ஒரே எண்ணம் இது மட்டும்தான். இது கூட தெரியாமல் நீங்கள் அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு யார் உண்மையான அன்பு வைக்கிறாங்க, யார் ஏமாத்துறாங்கன்னு கூடவா தெரியல. பாவம் ஐஷு அக்கா உங்களை எவ்வளவு லவ் பண்ணாங்க தெரியுமா? என்ன என்ன சவி, என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஐஷு என்ன லவ் பண்ணாலா? ஆனா என்கிட்ட சொல்லலையே. எப்படி சொல்லுவாங்க? வரப்பெல்லாம் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்திட்டே இருந்தா அவங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்குல்ல. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு தான் உங்களை லவ் பண்ணோன்னா அந்த லவ்வே தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க. முழு மனசா இல்லை, உங்களை கவிதாக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை என்கிட்ட அவ சொல்லிருக்கலாம் இல்ல? எப்படி சொல்ல வருவாங்க? நீங்க என்ன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க? அவங்கள எப்படி கேரக்டர் அசசினேஷன் பண்ணீங்க? ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். புரிஞ்சா சரிதான். எங்க ஐஷு அக்கா எவ்வளவு பாவம் தெரியுமா? 1000 தான் என்னோட அம்மாவா இருந்தாலும் நான் எப்பவுமே நியாயத்தை பக்கம்தான். எங்க அம்மா ஐஷு அக்காவை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குவாங்க தெரியுமா? நானும் டெய்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், கடவுளே எங்க ஐஷு அக்காவுக்கு எப்படியாச்சும் இங்கேருந்து விடுதலை கொடுத்துருப்பா அப்படின்னு. எங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பார்க்குவாங்க, ஐஷு அக்காவை ஒரு மாதிரி பார்க்குவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அவங்கள லவ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஆமா, இப்போ ஐஷு எங்க இருக்கா? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு இங்கே இருக்கிறதுக்காகமா? அதான் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க இருக்க உங்க ஃப்ரெண்ட் வீடு? ஏன் நீங்க எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு இப்ப கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சொல்லு சவி, விளையாடாத ப்ளீஸ். நான் ஐஷு உடனே பார்க்கணும். ஏன் நீங்க ஏன் பார்க்கணும்? உங்களுக்கும் கவிக்கும் தான் இப்ப கல்யாணம் ஆக போகுதில்ல. ஐயோ சவி ப்ளீஸ் விளையாடாத. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஐஷுவை விரும்புறேன். என்ன மாமா காமெடி பண்றீங்களா?
கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐஷுவை விரும்புறீங்களா? என்ன இது? இந்த கன்ஃபியூஷனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட கவிதா அக்காவும் உன்னோட மம்மியும் தான். நான் நல்ல யோசனை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு கவிதா மேலே எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லை, அஃபெக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. எதை வச்சு நான் இனிமேல் அவ கூட லைஃப் லாங் இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனா கல்யாணம்னு நினைச்சாலே உடனே ஐஷு தான் என் முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப தெரியுதா யாரோட அன்பு உண்மையான அன்புன்னு? பார்த்தீங்களா, எங்க ஐஷு அக்கா பேசாமையே அவளோட லவ்வை உங்களுக்கு புரிய வச்சுட்டா. ஆமாம், உண்மைதான் உண்மைதான். நானும் ஐஷுவை தான் விரும்புகிறேன். அப்போ இந்த கல்யாண பேச்சுவார்த்தை இதை என்ன பண்ண போறீங்க? தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் ஐஷுவை தான் விரும்புகிறேன். அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். இந்த விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையான அன்புக்காக திட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போதான் மாமா எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, என்னோட மச்சனச்சி ரொம்ப கராரான ஆளு தான். இல்லையா பின்ன? எங்க அக்காவை மட்டும் எதனா கை விட்டீங்க அவ்வளவுதான் உங்களை. ஐயோ இல்லை மேடம், இனிமே பிடிக்கிற கையை விடவே மாட்டேன். ஓகே உங்கள் அக்கா இருக்கிற அட்ரஸை இப்பயாச்சும் தரியா இல்லையா? பாவம் இவ்வளவு கெஞ்சி கேட்குறீங்களே, கொடுக்காம இருக்கோன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு ஐஷு அக்காவோட பர்த்டே. நிஜமாவா? சூப்பர். இந்த பர்த்டே எனக்காகவே வந்திருக்கு. உங்கள் அக்காவோட பர்த்டேக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துன்னு இருக்கு. ஓகே மாமா, யார் மனசும் புண்படுத்தாத மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் அவி. நான் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன். நீ வந்து பேசினப்புறம் தான் என்னோட எல்லா கன்ஃபியூஷனுக்கும் ஒரு வழி கிடைச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே மாமா. இந்த கவுன்சிலிங் எல்லாம் என்ன ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன்னு நினச்சிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் போட்டுருவேன். அடி பாவி. சரி எங்கள் 2 பேரை ஒன்று சேர்த்து வச்சதுல மேஜர் பார்ட் உண்டு தானே. என்ன வேணாலும் கீழே வாங்கி தரேன். ஓகே, இப்போ வேண்டாம், அதுக்கு டைம் வரட்டும், அப்போ கேட்குறேன். ஓகே மாமா, பாய். சரி பாய். ஐஷு, நீ என்ன அவ்வளவு லவ் பண்ணியா? நீ பேசாமையே உன்னோட லவ்வை எனக்கு புரிய வச்சுட்டு. ஐ லவ் யூ ஸோ மச் ஐஷு. இனி உன்னை எந்த காரணத்துக்கும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சாரி ஐ எம் வெரி வெரி சாரி. உன்னை நான் இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. சாரி ஐஷு. ஐஷு, இங்கே பாருடி, நிறைய டிசைனர்ஸ் ட்ரெஸ் இருக்குது, உனக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ வேற ஆடி ஆஃபர் ஆண்டி, பாரு நல்லா இருக்கிறத எடுத்துக்கலாம். என்ன ஆடி ஆஃபர்? நல்லா இல்லாததெல்லாம் தான் ஆடி ஆஃபரில் இருக்கும். நல்லா இருக்கிற ட்ரெஸ் பாரு, அதே ரேட்டில் தான் இருக்கும். இல்லைப்பா, ஒரு கடையில் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்குவாங்க, செக் பண்ணு. இங்கே பாருப்பா, இந்த மேனிக்கு உனக்கு போட்டிருக்கிற இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கும். இதுவாப்பா? இது எனக்கு என்னவோ பிடிக்கலப்பா. கலர் என்னவோ டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு பார்க்கலாம். அப்படியா? சரி, இங்கே பாரு, இந்த ஆரஞ்சு கலர் இதுவும் நல்லா இருக்குப்பா, வா பார்க்கலாம். உனக்கு நல்லா இருக்கும் இந்த கலர். ஆரஞ்சா? எனக்கு ரொம்ப ஓவர் கலர் ஆயிடுச்சுப்பா, அது வேண்டாம். சரி, அப்போது பிளாக் எடுத்துக்கிறியா? பர்த்டேக்கு யாருன்னா பிளாக் போடுவாங்களா? வேண்டாம். சரி, அப்போ ப்ளூவா? அச்சிச்சோ வேண்டாம், எனக்கு ப்ளூ ஒத்துக்காது. சரி, மரூன். என்ன ஆதி, என்னோட ராசிக்கு மரூன் ஆகாது. இங்கே பாருடி ஐஷு, நீ துணி எடுத்தா எடு, இல்லைனா போ. உன் பர்த்டே உன் துணி எதனா பண்ணின்னு போ. இனிமே என்கிட்ட எதனா பேசுன உன்னை அவ்வளவுதான், நான் போகிறேன். ஆதி சாரிடி, ஆதி சாரி, வா துணி செலக்ட் பண்ணலாம், வா. மரியாதையாக போயிடு, உதப்பட போகிறேன் என்கிட்ட. சாரி டார்லிங், வா. சிப்பொடி. என்னம்மா, என்ன இது? எதுக்கு எல்லாரும் இருக்கும்போது தனியாக பேசணும்னு கூப்பிட்டு? என்ன நினைக்க மாட்டாங்க அவங்கெல்லாம்? யார் என்ன நினச்சா எனக்கு என்னம்மா? இது ஒன்றும் என் வீட்டு விசேஷம் இல்லையே. ஏண்டி எப்படி பேசுகிற? அக்கா வீட்டு விசேஷம் வேற, உன்னோட வீட்டு விசேஷம் வேறையா? இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் வந்து நீ இங்கே இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணுமா இருந்துச்சு. நீ என்னடான்னா இப்படி ஒதுங்கி நிற்கிற? ஏம்மா, இந்த அக்காவுக்கு தான் அறிவில்லை, நீ என்ன சொல்லக்கூடாதா? எதை பற்றிடி பேசுகிற? என்னம்மா புரியாத மாதிரி பேசுகிற? அவள் எந்த இடத்துல போய் சம்மந்தம் வச்சிருக்கா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சமானா ஒத்து வருமா? போயும்
அந்த மாதிரி இடத்துலையா? அவங்க யாரு? நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க கிட்ட போய் சம்மந்தம் வச்சிருக்கா அக்கா. ஏன் ஊர் உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். அண்ணன் வீட்டு பொண்ணு எடுத்தா எந்த விதத்தில் குறைஞ்சி போயிடுவாங்க? ஏதோ போராத காலம். அந்த நேரத்தில் அண்ணன் என்ன நினச்சானோ தெரியல, அப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டான். சரி போனா போட்டோம், நம்ம அண்ணன் தானே, மன்னிச்சு விட ஆவாதா? என்ன இந்த அக்கா ஒரேடியா பண்ணுறா? நீ கூட இருக்கிறியே, இதெல்லாம் கேட்க மாட்டியாமா? இங்கே பாரு இந்து, இதெல்லாம் அவங்க விஷயம். அவளோட பையனுக்கு எங்கே கல்யாணம் பண்ணி தரணும்னு அவ விரும்புகிறாளோ அதை தானே பண்ணுவா. இதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன் இந்து. என்னம்மா இப்படி பேசுகிற? நீ தலையிட மாட்டேன்னா அப்புறமா குடும்பத்தில் பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கிறது? நாளைக்கே இந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுத்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதை பற்றி என்ன நினைக்க மாட்டாங்க? இல்லை என்னை பற்றி தான் என்ன நினைக்க மாட்டாங்க? நீ எதுக்குமா இதை பற்றி கவலைப்படுற? உன் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சுனாக்கா தான் அவங்கெல்லாம் கவலைப்படணும். ஆமாம் ஆமாம், என் பையனுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் சம்மந்தம் வைக்க மாட்டேன். நான் நம்ம லெவலுக்கு இருக்கிறவங்கள தான் சம்மந்தம் வைக்குவேன். ஏன் இவங்களுக்கு அங்கே வீட்டுக்கிட்டே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கடையில் புடவை எடுத்தா ஆகாதோ? இவ்வளோ பெரிய ஷோரூம் தேவையா? விடுடி, அவங்க மருமகளுக்கு அவள் எதனா எடுக்கிறா, உனக்கு என்ன ஆச்சு? இப்போவே இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுமா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள அவ்வளோதான் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இந்து, நீ பணத்தையும் பொருளையும் பார்க்காத, மனுஷங்களை பாரு, மனசை பாரு. ஆமாம் ஆமாம், நல்ல மனுஷங்க. சரி வா போகலாம். நம்ம இப்படி தனியாக வந்து பேசுகிறத அவள் கேட்டா கஷ்டப்படுவா. என்னவோ போ, இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இங்கே பாரு இந்து, உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நல்லபடியாக நடக்கணும்னு பானு ரொம்ப விரும்புகிறா. இதில் எந்த ஒரு தடங்களும் வராத மாதிரி பார்த்துக்கோ. இதே நம்ம நல்ல கதையாக இருக்குது. அப்போது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நினைக்கிறியா? ஐயோ இல்லைம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆமாம், இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு என்ன லாபம்? சரி சரி, இப்படி வெடுக்குன்னு பேசாமல் நார்மலாக இரு. வா போகலாம். சரி. யாதி, இங்கே பார்ப்பா, லெஹங்காஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிசப்ஷனுக்கு லெஹங்கா எடுத்துக்க. ஏன்? ஆமாம் ஐஷு, அழகாக தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. இதில் என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ இது தானே ட்ரெண்டிங். லெஹங்கா, கவுன் இந்த மாதிரி தானே போடுறாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு நீ சாரி தான் போட போகிற. எனக்கும் இஷ்டமாக தான் இருக்குது. பட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி, உங்கள் அவர்கிட்ட கேட்டுன்னு வரட்டா? ஏய் வேண்டாம், நானாக கேட்க வேண்டாம். எதனா நினைக்க போகிறாங்க, அவங்களாம் வந்து கேட்கட்டும். ஆமாம், அவங்களாம் வந்து கேட்குற வரைக்கும் நீ இப்படியே நிற்க போறியா இங்கே? உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும்னு சொன்னால் அவங்க என்ன வாங்கி தராமையா போயிட போகிறாங்க? இல்லை, இருந்தாலும் எங்கள் மாமியாரையும் கேட்கணும் தானே. அட என்ன ஆதி இப்படி யோசிக்கிற? இங்கே பாரு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு லெஹங்காஸும் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இதில் எது போட்டாலும் உனக்கு செம்மையாக இருக்கும். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நீ லெஹங்கா போட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அவரு ஷேர்வானி போட்டால் செம்மையாக இருக்கும். பர்ஃபெக்ட் லுக். ஆமாப்பா, நல்லா தான் இருக்கும். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிற இந்த பெரியவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. என்னம்மா கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன மரியாதை கற்றுன்னு இருக்க நீ? நான் யாருன்னு தெரியல உனக்கு இன்னும். நான் தான் உன்னோட சின்ன மாமியார். ஓ அப்படியா? எனக்கு சரியாக தெரியல, நான் மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும். என்ன லெஹங்கா செக்ஷனுக்கு வந்திருக்க? லெஹங்கா வேணுமா? ஐயோ இல்லை, சும்மா தான் பார்த்துன்னு இருக்கோம். உன் இடம் எதுன்னு உனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி துணி செலக்ட் பண்ணு. என்ன சொன்னது புரிஞ்சிச்சா? கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு 5000மோ 10,000மோ அதுக்குள்ளே 2 துணியும் வாங்கு. என்ன லட்சக்கணக்கில் வாங்கணும்னு பார்க்குறியா? உங்களை மாதிரி பிச்சைக்கார கும்பலுக்கு இவ்வளோ பெரிய கடை பார்த்தோன்னே எல்லாத்தையும் அள்ளிக்கணும்னு தோணுது இல்லையா? உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நடக்கிறத பார்த்துக்கோ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விட்டா ரொம்ப தான் பேசுகிறீங்க? ஐஷு வேணாம் ஐஷு, சும்மா இரு, எதுவும் பேசாத. நீ சும்மா இராதி. என்ன பணக்காரனா என்ன வேணா பேசலாமா? நீங்க பணக்காரங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. எங்ககிட்ட எல்லாம் உங்க அதிகாரத்தை காமிக்காதீங்க. என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்கள காசு செலவு பண்ண போறீங்க? ஐஷு ப்ளீஸ் சும்மா இரு. ஆமா, இவ கூட இருக்கிற நீயும் ஒரு பிச்சைக்காரி மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கெல்லாம் பணக்காரங்களா கிடைச்சிட்டா போதுமே.
என்ன பேசி என்ன சொல்லி எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா பையனையும் மயக்கினீங்களோ தெரியல. அவங்க என்ன உங்கள் காலடியில் வந்து விழுந்து கிடக்குதுங்க. உங்களெல்லாம் சி. போ அந்த பக்கம் கம்மி ரேட்டில் இருக்கிற புடவை இருக்குது, அதில் போய் பாருங்க போங்க. வந்துட்டாளுங்க என்னவோ லட்சக்கணக்கில் இவளுங்களுக்கு லெஹங்கா எடுக்கணுமா. விட்டா எங்கள் அக்கா சொத்தையே கரைச்சிடுவா. எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு இல்லாதது கண்ட குடும்பத்துக்கும் கிடைக்குது. டேய் ஜீவா, ஏன்டா உங்க சித்தி இப்படி நடந்துக்கிறாங்க? அதான்டா எனக்கும் தெரியல, ஏன் இவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு நான் இவங்க அண்ணன் பொண்ணை கட்டலன்ற கோவம், அதனால தான். சரி விடுறா, நீ கோவப்படாத. இல்லை மச்சான், அவ இவ்வளவு ஆசையாக அந்த லெஹங்கா பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இவங்க பாரு, இதே இவங்க பொண்ணாக இருந்தால் இப்படி தான் பேசுவாங்களா? காலமா இதுதானடா நடக்குது. பொண்ணு வீட்டுக்காருக்கும் பையன் வீட்டுக்காருக்கும். வேற பக்கம் நடக்கட்டும்டா, ஏன் கல்யாணத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. இப்போவே எங்கள் சித்தியை போய் என்ன பண்ணுறோம் பாரு. வாங்கண்டா மச்சான், அப்புறம் ஆதிக்கு கூட சிஸ்டரை தான் திட்டுவாங்க. எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி இந்த செலவுங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. என்னவோ இவங்க செலவு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களேடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை கூப்பிட்டுருக்கவே கூடாது, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ பாரு, நான் இவங்க எந்த ட்ரெஸ்ஸு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே எடுக்கிறேன். மச்சான், வம்ப விலைக்கு வாங்காதடா. கல்யாணம்னா 1008 பிரச்சனை இருக்கும். இதுல நீ 1009வது பிரச்சனையா நீயே உருவாக்காதடா. அங்கே பாருடா, அவன் முகம் எப்படி சுருங்கி போச்சு. எவ்வளவு சந்தோஷமா வந்தா. சரி நீ டென்ஷன் ஆகாத. வா, என்ன ஏதுன்னு கிட்ட போய் பார்க்கலாம். ஆதி, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை ஜீவா. இங்கே பாரு ஆதி, நீ என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு இஷ்டப்படுறியோ விலை எல்லாம் பார்க்காத. விலை எல்லாம் எனக்கு ஒரு கணக்கே இல்லை. அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி, உனக்கு இஷ்டமாக இருந்தால் நீ எடுத்துக்கோ. அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதே எனக்கு ஓகே. உன்கிட்ட சொன்னால் நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் மேட்சிங்கில் லெஹங்கா ப்ளஸ் ஷேர்வானி ரெண்டுத்தையும் நீ தான் செலக்ட் பண்ண போகிற. இல்லை, எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லியாக? லெஹங்காலாம் 60-70,000 இருக்கும். இருக்கட்டுமே, 1 lakh கூட இருக்கட்டுமே. என் பொண்டாட்டிக்கு இது கூட எடுக்க மாட்டேன்னா? இன்னும் கல்யாணமே ஆகலை, பொண்டாட்டி. ஜீவா, என்ன பேசுகிற? ஏன் சித்தி, என்ன ஆச்சு? நான் ஒரு சித்திக்காரி இங்கே நின்றுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்ன பொண்டாட்டி அப்படி இப்படின்னு பேசிக்கிறீங்க? ஐயோ, இது என்ன நல்ல கதையாக போச்சே. சித்தி, எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனாலே பாதி கல்யாணம்னு சொல்லுவாங்க. அப்போ அவ எனக்கு பாதி பொண்டாட்டி தானே. பொண்டாட்டின்னு கூப்பிடாம வேற எப்படி சித்தி கூப்பிடுறது? ஓ, ஒருவேளை செல்ல பேர் வச்சு கூப்பிடலன்னு யோசிக்கிறீங்களோ? சரி சித்தி, இனிமே அவளை நான் டார்லிங்கன்னே கூப்பிடுறேன். ஆதி டார்லிங், உனக்கு என்ன வேணும்னாலும் கொஞ்சம் கூட கூச்சப்படாம வாங்கிக்கோ. சாரி ஜீவா, அது என்னால் தான். நான் அவ்வளவு ரேட்டில் ஆசைப்பட்டிருக்க கூடாது. வெளியே இருக்கிறோன்னு பார்க்குறேன், இல்லைன்னா சரியா திட்டிடுவான் உன்னை. ஏன் ஜீவா அப்படி சொல்கிற? அப்புறம் எங்கள் சித்தி தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிற. அப்போனா என்னால் இப்படியெல்லாம் ஹைஃபையை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நீயும் நினைக்கிறியா? ஐயோ, அப்படி சொல்லலை. இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு தான் சொல்கிறேன். இப்போ நீ என்னோட மனைவி. எப்போ நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அப்போவே நீ என்னோட வைஃப். இப்போ சொல்லு, உனக்கு தகுதி இல்லையா? உனக்கு தகுதி இல்லைன்னா அப்போ எனக்கும் தகுதி இல்லை தான். தேங்க்ஸ் ஐஷு. எதுக்கு? பேச வேண்டிய நேரத்தில் அவள் பேசாதப்போ அவளுக்காக நீ பேசினல்ல, அதுதான். யார் எப்படியோ, என் ஃப்ரெண்டை என் கண்ணு முன்னாடி யாராச்சும் எதானா செஞ்சாங்க பேசினாங்க, அவ்வளவுதான். நான் சும்மா இருக்க மாட்டேன். அடேங்கப்பா, அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே முகத்தை வச்சிருக்க போற? டோன்ட் ஸ்பாயில் த டே. ஆதி, அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, வா. போகலாம் வா. இப்படியே வந்தியானா இந்த ஷாப்பிங்கை இப்படியே நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன் நான். சிரிடி. சிரின்னா உடனே சிரிக்கிறதுக்கு நான் என்ன மிஷினா?
கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் சிரிக்கிறேன். எனக்கு அந்த பிகாக் ப்ளூ கலர் லெஹங்கா வேணும். உன்னை சரி வா செலக்ட் பண்ணலாம்.